இருக்காங்களா இல்லையா? ஹலோ சார், இருக்கேன், லைன்ல இருக்கேன் சார். நேத்து ஏதோ டவுட் கேட்டிருந்தீங்களா? ஆமா சார். இது அப்படி காதுல கேளுங்க. வந்து சவுண்ட் வர்றது வந்து சால்ட் ஜாஸ்தியானா வருமா இல்லனா கம்மியானா வருமான்னு கேட்டிருந்தேன் சார். என்ன ஜாஸ்தியான வருமானு கேட்டீங்க? சால்ட் ஜாஸ்தியானா இந்த சால்ட். காதுல சவுண்ட் வெரி குட். வருது சார். காதுல சவுண்ட் வருது. ஓகே ஓகே ஓகே. சோ சால்ட்டுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. காதுல சவுண்ட் வர்றது வந்து ஹீட் ஜாஸ்தி ஆச்சுன்னா வரும். ஆக்சுவலா இப்ப எப்படி நம்ம ரேடியோ ஃப்ரீக்வன்சி செட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, ஆண்டனாவை நீட்டி விடுவீங்க ஸோ தட் உங்களுக்கு அந்த காற்றலைகள்லாம் சீரா இருக்கும் பொழுது சேனல்ஸ் வந்து கிளியரா எடுக்கும், சேனல்ஸ்ல ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரிதான் நம்ம பாடியில அந்த இயரோட லோபுக்கும் சிறுமூளைக்கும் உள்ள கனெக்ஷன்ஸ்ல வெஸ்டிபுலோ காக்லியர் நர்வ்னு சொல்லிட்டு ஒரு 8th cranial நர்வ் பாஸ் ஆகுது. அந்த நர்வ்ல ஃப்ளூயிட் வந்து நல்ல வெலாசிட்டியோட உள்ள போயிட்டு போயிட்டு வரணும். அப்படி போயிட்டு போயிட்டு வரும்பொழுது ஈக்குலிபிரியமும் மெயின்டைன் ஆகும், காதுல அடைப்பும் வராது. ஹீட் ஜாஸ்தி ஆகும் பொழுது காதுல அடைப்பு வரும், காதுல இரைச்சல் வரும். ஹீட் ஜாஸ்தி ஆச்சுன்னா உடம்புல ஆட்டோமேட்டிக்கா சோடியம் குளோரைடு தேவைப்படும். அப்ப சோடியம் குளோரைடோட எலிவேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி எலிவேட் ஆகும் பொழுது உப்போட தன்மை இரஸ்பெக்டிவ் ஆஃப் சால்ட் இன்டேக்கு உள்ளுக்குள்ள கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப மேபி எக்ஸ்டர்னலா நம்ம மெஷர் பண்ணும் பொழுது இல்ல நம்ம தெரப்பி அட்வைஸ் பண்ணும் பொழுது எக்ஸ்டர்னலா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அவங்கள குறைச்சிக்க சொல்லலாம். பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த எஸ்ஐ ஹீட்டை கொடுத்தாங்கன்னா மறுபடியும் அந்த சேனல்ல வந்து வாட்டர் பேட்டர்ன் வந்து குறையும் பொழுது உங்களுக்கு காது வந்து அடைக்க ஆரம்பிச்சிடும், எரிச்சல் எடுக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால சால்ட் இன்டேக்கை பொறுத்த வரைக்கும் இதுல சம்பந்தம் இல்லை. சால்ட்டோட கிரேவிங் அந்த பர்சனாலிட்டியோட தன்மையை பொறுத்து இருக்கு. அப்படி மதியரிக்கும் பொழுது உள்ளுக்குள்ள பிளாக்கிங்கோ இல்ல இறைச்சலோ கேட்கலாம். ஓகே சார். தேங்க் யூ சார். எஸ். ஓகே. ஸோ நேற்று ஒரு வாட்டர் எலிமெண்டோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு கரு எப்படி வந்து 8 எக்ஸ்ட்ராடினரி மெரிடியனோட எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்த்தோம். கான்ஸ்டிடியூஷன் மேப்பிங்ல நமக்கு ஒரு பர்சனாலிட்டியோட அமைப்பு என்னன்னு தெரியணும். அந்த அமைப்புன்றது நான் உங்களுக்கு டைரக்ட் கிளாஸ்ல எடுக்கும் போதே சொன்னேன். ஒரு மெழுக காய்ச்சி எப்படி அச்சாணியில ஊத்தும் பொழுது அது அச்சு வந்து ஒரு உருவமா மாறுதோ அந்த மாதிரி பேரண்டல் எசன்ஸ் வந்து இந்த யூட்ரஸ்குள்ள ஊத்தும் பொழுது அந்த யூட்ரஸோட ஷேப்ல நம்மளுடைய உடலுடைய உறுப்புகளுடைய அமைப்புகள் 8 மெரிடியனை கொண்டு பிக்ஸ் பண்ணுது. ஒரு சின்ன ஸ்லைடு ஷேர் பண்றேன் பாருங்க. ஸ்லைடு தெரியுதா? எஸ் சார். எஸ். இப்போ ஒரு எக்கும் ஒரு அண்டமும் ஃபியூஸ் ஆன உடனே நம்ம பாடியில 3 லேயரா டிவைட் ஆகுது. நான் நேற்றே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இந்த 3க்கு நிறைய சிக்னிபிகன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. நம்ம மெரிடியனோட ட்ராக்கு கையுடைய உள்பக்கம் 3 ட்ராக்கு, கையோட வெளிப்பக்கம் 3 ட்ராக், உடம்போட முன்பக்கம் கால் உள்பகுதியில 3 ட்ராக், காலோட வெளிப்பகுதியில 3 ட்ராக். ஸோ மொத்தம் 12 ட்ராக்கு நம்ம மெரிடியன் நம்ம உடம்புக்குள்ள தசைகளுக்குள்ள போகக்கூடிய நீர்ப்பாதை. அந்த 3 பிறந்ததுக்கான அடிப்படை காரணி இந்த 3 தான் ஆக்சுவலா. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய 3 லேயர் ப்ராடக்ட் கருவுல. இந்த 3 லேயர் ப்ராடக்ட் ஒண்ணுக்கு வெளியில இருக்கிற லேயருக்கு பேரு எக்டோடர்ம் அப்படின்னு பேரு, உள்ள இருக்கிற லேயருக்கு பேரு மீசோடர்ம் அப்படின்னு பேரு. அதாவது நடு லேயருக்கு. உள்ள இருக்கிற லேயருக்கு பேரு எண்டோடர்ம்னு பேரு. எக்டோடர்ம்ல இருந்து வெளிப்புற லேயர்ல இருந்து ஒரு நர்வஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டா எல்லாமே ஆரிஜினேட் ஆகிறது அங்க இருந்து தான்.
மீசோடெர்ம் அப்படின்ற லேயர்ல இருந்து கிட்னி, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஸ்கெலிட்டல் சிஸ்டம் டெவலப் ஆகணும். எண்டோடெர்ம் அப்படின்ற லேயர்ல இருந்து எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், லங்கு, டைஜஸ்டிவ் ட்ராக்ட் இதெல்லாம் டெவலப் ஆகும். இப்போ 3 லேயர் தான் ஃபண்டமெண்டல் லேயர் எம்பிரியோஜெனிசிஸ்ல ஆரம்பத்துல. இந்த 3 லேயர் எப்படி உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, இது பாருங்க, எக்கு ஸ்பெர்மோட ஃபியூஸ் ஆகுது. ஸ்பெர்ம் வந்து பயங்கர ஆக்டிவ், அதனால ஸ்பெர்ம் யாங்னு சொல்றோம். எக்கு வந்து பாசிவ், ரவுண்டா இருக்கும், அதனால இன்னுன்னு சொல்றோம். இது ரெண்டும் ஃபியூஸ் ஆன உடனே இம்ப்ளான்டேஷன் நடக்குது. இம்ப்ளான்டேஷன்ல வெறும் ஒரு நீர் தொகுப்பு, ஒரு வாட்டர் மாலிக்யூல் அப்படியே அந்த கர்ப்பப்பையில லாக் ஆகி அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணியில கொசு முட்டை போடுற மாதிரி அப்படியே கொசு முட்டை டெவலப் ஆகுற மாதிரி டெவலப் ஆகி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஸ்ப்ரெட் ஆகும் பொழுது ஃபர்ஸ்ட் லேயர் வர்றது பாருங்க, ஒரு எறா எப்படி இருக்குமோ, எறாவோட குட்டிய அந்த லேயர்ல அந்த மேல இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த எறாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இன்னர் எம்பிரியோஜெனிசிஸ்ல இன்னர் எம்பிரியோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். வெறும் ஒரு டிஷ்யூ, அந்த டிஷ்யூக்குள்ள வெறும் தண்ணி. அதனால சொன்னேன், உருவம் அப்படின்னா உன்னீர் வடிவம்னு அர்த்தம். நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொரு ஆர்கன் என்ன சைஸ்ல குரோ ஆகணும், எந்த சைஸ்ல அது பிக்ஸ் ஆகணும், எவ்வளோ ஹைட் வரணும், எவ்வளோ விட்த் வரணும், என்ன கலர்ல வெளிப்படணும், பிளாக்கா இருக்கணுமா ஒயிட்டா இருக்கணுமா, இது எல்லாமே இந்த 8 எக்ஸ்ட்ராடினரி மெரிடியன் ஃபிக்ஸ் பண்ணிடும். ஸோ இங்க நம்ம கலரை மாத்துறதுக்கு இப்ப பயங்கர போராட்டத்தை பார்க்க முடியும் இண்டஸ்ட்ரியில. அதே மாதிரி ஹைட் ஏத்துறதுக்கும் பயங்கர போராட்டத்தை பார்க்க முடியும். இதெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷனலா அடிப்படையில மிக்ஸ் ஆகிறது. ஃபண்டமெண்டலா அந்த வாட்டர் பேஸை வச்சுதான் இது டெவலப் ஆகும் ஆக்சுவலா. அப்போ வெறும் எறா மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள இன்னர் ஸ்ட்ரக்சர், இன்னர் மஸ்குலர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆனதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் தான் ஸ்கெலிட்டன் டெவலப் ஆகும். ஸ்கெலிட்டன் டெவலப் ஆகி அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரென்தன் பண்ணி உள்ளுக்குள்ள அமைப்பெல்லாம் டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கருவா வெளியில வரும். அப்ப இது எப்படி எல்லாம் உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெளிப்புற லேயர்ல இருந்து எக்டோடெர்ம் வெறும் சின்ன சவ்வு தான், அதுக்குள்ள லைட்டா தண்ணி இருக்கு அவ்வளவுதான். அந்த தண்ணியோட வெளிப்புற லேயர்ல இருந்து தான் பிரெயின் டெவலப் ஆகுது, ஸ்பைனல் கார்டு டெவலப் ஆகுது, ஹேர் ஸ்கின் டெவலப் ஆகுது, நியூரானல் ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகுது, பல்லு டெவலப் ஆகுது, கண்ணு டெவலப் ஆகுது, மூக்கு டெவலப் ஆகுது, நெகம் டெவலப் ஆகுது, பிரஸ்டோடைய கிளாண்ட்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுது, பிளஸ் பிட்யூட்டரி கிளாண்ட் டெவலப் ஆகுது. இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிறது எக்ஸ்டர்னல் லேயர்னு சொல்லக்கூடிய எக்டோடெர்மல் லேயர்ல இருந்து தான் டெவலப் ஆகும். வெறும் நீர் தொகுப்பு தான். இன்டர்னல் லேயர்ல, அதாவது நடு லேயர்ல இருந்து தசைகள், எலும்பு, எலும்போட காது, கார்டிலேஜ்னு சொல்லக்கூடிய காதுகள், இரத்த குழாய்கள், கிட்னி, ஸ்பிளீன், ஹார்ட், அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், மேலோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அண்ட் ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஸோ இதெல்லாம் எங்க இருந்து, மீசோடெர்ம்னு சொல்லக்கூடிய மிடில் லேயர்ல இருந்து டெவலப் ஆகும். இதுல ஸ்பெசிபிக்கா ஒண்ணு கவனிக்கணும், எஸ்பெஷலி கிட்னி அண்ட் ஹார்ட் ஏன் இங்க டெவலப் ஆகுதுன்னா, கிட்னி வாட்டர் எலிமெண்டோட பேஸ், ஹார்ட் ஃபயர் எலிமெண்டோட பேஸ். இந்த ஃபயர் வாட்டர் தான் ஃபண்டமெண்டல் கனெக்ஷன் ஃபார் தி என்டையர் ஆப்ஜெக்ட். நம்ம உடம்புக்குள்ள எல்லா சுழற்சியிலையும் இது ரெண்டு தான் மையம். ஒரு காருக்கு அச்சாணி எப்படி ரொம்ப முக்கியமோ, இன்ஜினையும் முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் கனெக்ட் பண்ணுதோ, அந்த மாதிரி நம்ம உடம்புல மேல் பக்கம் சுப்பீரியர் சைடு அப்படின்றது ஹார்ட் அண்ட் பெரிகார்டியம், ஃபயர் எலிமெண்டோட 2 ஆர்கன். கீழ் பக்கம்ன்றது கிட்னி. இந்த ரெண்டையும் அச்சாணி மாதிரி கனெக்ட் பண்றது மிடில் லேயர்ல தான் கனெக்ட் பண்ணும். ஏன்னா ஒருத்தருடைய உருவ அமைப்பு, ஒருத்தனுடைய செயல்களோட வெளிப்பாடு, அவன் எப்படி பேசுவான், எப்படி பார்ப்பான், எப்படி கேட்பான், எப்படி உள்வாங்குவான், எப்படி அவன் வெளிப்படுத்துவான், திட்டுவானா, அமைதியா போவானா, இல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணுவானா,
இல்ல வஞ்சம் வச்சுட்டு பின்னாடி வேலை செய்வானா, இப்படி எல்லா குணத்தையும் டிசைன் பண்றது எங்க அப்படின்னா இந்த மிடில் லேயர்ல தான் டிசைன் பண்ணணும். இந்த மிடில் லேயர்ல ஃபயர் அண்ட் வாட்டர் தான் கனெக்ட் ஆகி நம்ம உடம்போட ஹவு திஸ் பர்சன் பர்ஃபார்ம்ஸ் அப்படின்றத டிசைட் பண்றது இந்த லேயர் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னர் லேயர்ல நம்மளுடைய ஸ்டொமக்கு, இன்டெஸ்டைன், மவுத்து, லிவரு, லங்கு, தைமஸ் கிளாண்டு, பிளாடரு, பான்கிரியாஸ் இதெல்லாமே எங்க இருந்து டெவலப் ஆகுதுன்னா எண்டோடர்ம்னு சொல்லக்கூடிய இன்னர் லேயர் வந்து டெவலப் ஆகுது. இதை தான் நம்ம சயின்ஸ்ல சொல்லும் பொழுது எண்டோடர்மல் லேயரை இன் சி ஆஃப் இன் இருப்பு கடல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது பக்கம் முன்பக்கமா டிராவல் ஆகும். இந்த முன்பக்கம் தான் நிறைய விஷயத்த உள்வாங்கும். சாப்பாடை உள்வாங்கிறதும் முன்பக்கம் தான், சுவாசத்தை உள்வாங்கிறதும் முன்பக்கம் தான். அதே மாதிரி பார்வை வழியா கண்ட விஷயத்த, கண்ணால காணக்கூடிய பல விஷயத்த உள்வாங்கிறதும் இந்த முன்பக்கம் தான். இந்த முன்பக்கம் உள்வாங்கிறத வச்சு நடுப்பக்கம்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்ட் அண்ட் கிட்னி ப்ராசஸ் பண்ணணும் நமக்கு. அப்படி ப்ராசஸ் பண்ணிட்டு வெளிப்பக்கத்தை வச்சு நம்ம உடம்பை இயக்கணும். அதனால அடிப்படை இந்த 3 லேயரு எல்லாத்துலயுமே இது ரொட்டீனா வரும். இந்த 3 லேயரோட அமைப்புல தான் உங்க உடம்புல ஸ்டொமக் மெரிடியன் அப்படின்றது முன்னோக்கி போகக்கூடிய பாதையா இருக்கும், யூபி மெரிடியன் அப்படின்றது பின்னோக்கி போகக்கூடிய பாதையா இருக்கும், ஜிபி மெரிடியன் அப்படின்றது சைட்ல போகக்கூடிய பாதையா இருக்கும். அப்போ இந்த நீரோட தொகுப்பு எந்த ஒரு மருத்துவம் புரிய ஆரம்பிச்சிருந்தோ அந்த மருத்துவம் தெளிவான மருத்துவம்னு அர்த்தம். இந்த நீரோட தொகுப்பு வந்து இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க தானா அது தன்னிச்சையா நடக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த மொத்த தொகுப்பையும் ஏற்படுத்தி தர்றதுல லிவருக்கு பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா ஒரு மலையில எப்படி மலை தேனுக்கு கூடு கட்டுறதுக்கு ஒரு அமைப்பாகவும், புலிக்கு குகையை கொடுத்து ஒரு அமைப்பாகவும், மான்களுக்கு இருப்பிடத்துக்கு ஒரு அமைப்பாகவும், பல பறவைகளுக்கு இருப்பிடத்திற்கு அமைப்பாகவும், பல பூக்களையும் செடிகளையும் பழங்களையும் தனக்குள்ள வச்சு, மருத்துவ பொருட்கள் எல்லாம் தனக்குள்ள வச்சு, அது நிறைய பேர்த்துக்கு குளுமையை கொடுத்து ரொம்ப பசுமையா பூந்தோட்டமா பல கசகதை இது பல இந்த பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, ஏலக்காய், கிராம்பு அப்படின்னு வாசனை திரவியம் உள்ள பொருள் எல்லாம் உள்ள வச்சு ஒரு மலை எப்படி செழிப்பா இருக்கும் அந்த மாதிரி ஒரு மனுஷனோட லிவர் பல பழந்தோட்டங்களை உள்ள வச்சு, பல அமைப்புகளை, பல மருந்து பொருட்களை உள்ள வச்சு ஒரு சரியான ஃபண்டமெண்டல் அப்பாரட்டஸ். அந்த அப்பாரட்டஸ் தான் ஒரு கருவுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா வசதிகளையும் மலையிலிருந்து ஆறு எப்படி பிறந்து ஓடுதோ அந்த மாதிரி உடம்புக்குள்ள ஒரு நீரை சுழற்சி செய்ய வச்சு உடம்புக்குள்ள எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். இப்படி உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த 8 எக்ஸ்ட்ராடினரி மெரிடியன். இந்த 8 எக்ஸ்ட்ராடினரி மெரிடியனை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல முன்பக்கம் பின்பக்கம் அப்படின்னு பிரிக்கலாம், மேல் பக்கம் கீழ் பக்கம்னு பிரிக்கலாம், வலது பக்கம் இடது பக்கம்னு பிரிக்கலாம், அதே மாதிரி உள்பக்கம் வெளிப்பக்கம்னு பிரிக்கலாம். மொத்தம் 8 டைரக்ஷன்ல பிரிக்கலாம். அந்த மாதிரி நம்ம உடம்புல அந்த நீர் கோர்வை சேரும் பொழுது முன்பக்கம் பயணிக்கக்கூடிய அந்த நீர் பாதைக்கு பேரு ரென் மெரிடியன் பேரு, பின்பக்கம் பயணிக்கக்கூடிய நீர் பாதைக்கு பேரு டியூ மெரிடியன் பேரு. அதே மாதிரி உள்பக்கம் பயணிக்கக்கூடிய மெரிடியனுக்கு பேரு பெனிட்ரேட்டிங் வெசல்னு பேரு, வெளிப்பக்கம் பயணிக்கக்கூடிய மெரிடியனுக்கு பேரு கிரிடில் வெசல்னு பேரு. அப்போ முன்பக்கம் பின்பக்கம் உள்பக்கம் வெளிப்பக்கம் 4 கவர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வலது பக்கம் பயணிக்கக்கூடியது இன் லிங்கிங் வெசல்னு பேர், இடது பக்கம் பயணிக்கக்கூடியது யாங் லிங்கிங் வெசல்னு பேர், மேல் பக்கம் பயணிக்கக்கூடியது இன் ஹீலிங் வெசல்னு பேர், கீழ் பக்கம் பயணிக்கக்கூடியது யாங் ஹீலிங் வெசல்னு பேர். இந்த 8 வெசல் இங்க பாருங்க, இப்ப போட்டிருக்கான் பாருங்க, 8 டயக்ராம் போட்டிருக்கான் பாருங்க. ஒரு சர்க்கிளுக்கு மத்தியில நடுவுல போறது பெனிட்ரேட்டிங் வெசல், டாப்ல இருக்கிறது இன் லிங்கிங் வெசல், அதே மாதிரி மேல யாங் லிங்கிங் வெசல், இந்த பக்கம் ரைட்ல லெஃப்ட்ல யாங் ஹீலிங் அண்ட் இன் ஹீலிங் வெசல், கீழே டியூமாய் மெரிடியன், நடுவுல சாங்மாய் மெரிடியன்.
இந்த மெரிடியன்ஸோட நெட்வொர்க் எல்லாம் சேர்ந்துதான் நம்ம உடம்புல உருவத்தை கொடுக்கணும். இந்த உருவத்தை குழந்தையில இருந்து அவன் சாகிற வரைக்கும் அதை சீரா வச்சுக்கிறதுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்பு தான் இந்த நரம்புகளோட தொகுப்பு. ஆக்சுவலா இப்போ வீடு கட்டுறோம், வீடு கட்டி அந்த வீட்டுல வாழணும்னா நமக்கு ஃபேன் தேவை, லைட் தேவை, நிறைய எலக்ட்ரிக்கல் அப்பாரட்டஸ் நமக்கு உள்ள தேவை ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு. அதுக்கு கேபிள் கண்டிப்பா முக்கியம். அந்த கேபிளோட ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும். அந்த ஜங்ஷன் பாக்ஸ் மெயின் ஜங்ஷன் பாக்ஸோட கனெக்ஷன்ல இருக்கும். இது எவ்ரிடே பேசிஸ்ல ரொட்டீனா ரன் ஆயிட்டு இருக்கிறது. அதே மாதிரிதான் நம்ம பாடியோட கேல் பிளாடர் மெரிடியன் அப்படின்ற மெரிடியன், அதுக்கு பேர் கிரிடில் வெசல்னு பேர். கிரிடில் வெசல்னா கட்டக்கூடிய மெரிடியன் பேர். நம்ம உடம்ப உள்ள வெளியே எல்லா இடத்துலையும் குறுக்கு வகையில கட்டுறது அந்த மெரிடியன் தான். இப்ப அந்த மெரிடியன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளையும் நரம்புகளை கொடுத்து ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு உறுப்புகளை போய் கனெக்ட் பண்ணி தேவைப்படக்கூடிய ஃப்ளூயிட், அந்த ஃப்ளூயிட்ல 2 விஷயம் இருக்கணும். ஒண்ணு, அந்த ஃப்ளூயிட் அந்த இன்னர் ஆர்கனை பாதுகாக்கவும் செய்யணும், ப்ரொடெக்ட் பண்ணவும் செய்யணும். இன்னொன்னு, அந்த நரம்பு அந்த இன்னர் ஆர்கனுக்கு தேவைப்படக்கூடிய நியூட்ரிஷன் கண்டென்ட்டையும் டெலிவர் பண்ணணும். அப்படி ஃப்ளூயிடை கனெக்ட் பண்றதுக்கு இந்த நரம்பு மண்டலங்கள் தான் கனெக்ட் ஆகும். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்க, ஒரு ப்ளூ கலர் லைன் இருக்கு. அந்த ப்ளூ கலர் லைன் மேக்சிமம் எல்லாமே டாப்ல இருந்து தான் வருது, பிரெயின்ல இருந்து தான் வருது கனெக்ஷன்ஸ் எல்லாம். ஸ்பைனோட கனெக்ஷன்ஸ் இல்லவே இல்லை. இந்த ஸ்பைன்ல கடைசியில சாக்ரம் ஏரியால கொஞ்சம் கனெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த ப்ளூ கலர் லைன் இதுதான் பாராசிம்பத்தட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாராசிம்பத்தட்டிக்கும் மனுஷனோட ரிலாக்ஸேஷன் மூடுக்கும் இந்த மேல டாப் இருக்கிறது பேரு கிரேனியல் கேவிட்டின்னு பேரு. இந்த கிரேனியல் கேவிட்டியில நம்ம கையில உள்பக்கம் போகக்கூடிய மெரிடியன், லங்கு, பெரிகார்டியம், ஹார்ட், இந்த 3 மெரிடியன் ட்ராக்கும் இந்த மேல் மண்டையில இந்த பகுதியில தான் முடியும். ஆக்சுவலா கிரேனியல் ஏரியால முடியும். அதே மாதிரி கீழ் பக்கம் போகக்கூடிய இன்ட்ராக்ட், ஸ்பிளீனு, லிவரு, கிட்னி, இது 3 சாக்ரம்ல முடியும். அந்த 2 இன்மெரிடியன், கீழே இருக்கிற இன்மெரிடியனும் மேல இருக்கிற இன்மெரிடியனும் மூளையையும் சாக்ரமையும் கனெக்ட் பண்ணி உடம்புக்கு தேவைப்படக்கூடிய ஈரப்பதத்தை, டிஃப்ரெண்ட் நேச்சர் ஆஃப் இன்சப்ஸ்டன்சஸ் அது உள்ள டெலிவர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி டெலிவர் பண்ணும் பொழுதுதான் உடம்புக்குள்ள தேவைப்படக்கூடிய நீரோட்டம் எல்லா இடத்துக்கும் சூப்பரா கிடைக்கும். ஸோ தட் ஒவ்வொரு ஆர்கனும் அதோடைய வேலையை தங்கு தடை இல்லாம பர்ஃபார்ம் பண்ணும். எந்த ஒரு ஆர்கனும் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எந்த ஒரு ஆர்கனும் வீங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எந்த ஒரு ஆர்கனும் கட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த பக்கம் இருக்கு பாருங்க, இந்த பக்கம் ரெட் கலர்ல இருக்கிறது பாருங்க, பிரெயினை விட்டுட்டு ஸ்பைனல் கார்ட்ல சர்விக்கல்ல இருந்து லம்பார் வரைக்கும் கொச்சன்னு நரம்பு இருக்கு பாருங்க. இது சிம்பத்தட்டிக் ட்ரங்க்னு சொல்லுவோம். இந்த சிம்பத்தட்டிக் ட்ரங்க் உங்களோட எம்பத்தி, சிம்பத்தி அண்ட் எம்பத்தி ரியாக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும், கோபம், அழுக, பொறுமை, பொறாமை, பெருமை, ஓகே, பயம், குழப்பம், இது எல்லாத்துக்கும் இது பயங்கரமா வேலை செய்யும். இதுக்கும் ரிலாக்ஸேஷனுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப இந்த நரம்பு தொகுப்புகள் உள்ள எல்லா உறுப்புகளையும் ஆக்டிவேட் பண்ணி இது எல்லாத்துக்கும் ஹீட், இன்ஃப்ளமேஷனை அது இன்டியூஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இது ஹீட் ப்ரொடியூசிங் மெரிடியன் ட்ராக். அந்த மெரிடியன் ட்ராக் நீர், வாட்டர் ப்ரொடியூசிங் மெரிடியன் ட்ராக். அப்ப நீங்க உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டியில பை தி இன்டராக்ஷன்ஸ் வித் யுவர் கிட், தி இன்டராக்ஷன்ஸ் வித் யுவர் ஓன் husband or wife, the interactions with your parents, the interactions with your professional people, your routine activity either burns you or provide water to your internal body. ஸோ இதை எப்படி நடக்குது அப்படின்றத இந்த கட்டமைப்பு தான் டிசைட் பண்ணி உங்களுக்கு எல்லா சப்ளையும் உள்ள கொடுக்கணும். அப்போ கம்ப்ளீட் ஒரு அக்யூபங்க்சரிஸ்டோட வியூ பாயிண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிஸ்டம், இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு அந்த ஆர்கனை மையப்படுத்தி பார்க்காம அஸ் அ ஹோலா, ஹோலிஸ்டிக்கா
உங்க உடம்புல உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் 12 நீர் பாதைகள் மேலையும் கீழையும் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த நீர் பாதைகள் இந்த நரம்பு நெட்வொர்க் மூலமா உள்ள கனெக்ட் ஆயிருக்கு. அந்த நீர் பாதைகள் ப்ராப்பரா அது கனெக்ஷன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா இன்னர் ஆர்கனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பெட்டரா இருக்கும். அப்போ எந்த ஒரு ப்ராப்ளமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பை சான்ஸ் இது வந்து கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மேஜர் டிஃபெக்ட் வர்றதுக்கு சான்ஸ் அமையும் நம்ம உடம்புல. இப்ப இதை மெயின்டைன் பண்ணணும் எப்படி அப்படின்னா, நீங்க வந்து பேரண்டோட லைஃப்ல ஒரு 10 months உள்ளுக்குள்ள தண்ணிக்குள்ள இருந்தீங்க, அம்னியாட்டிக் ஃப்ளூயிடுக்குள்ள. அதுக்குள்ளதான் உங்க உடம்பு வச்சு வளர்த்துச்சு. அதே மாதிரி வெளியில வந்தோம்னா எவ்ரிடே யூ ஆர் ஹேவிங் நைட். அந்த நைட்ல இருந்தும் உங்களோட பேரண்டல் எசன்ஸ் சொல்லக்கூடிய அந்த 10 மாச கருவுல இருந்தும் டெய்லி யூ ஆர் எக்ஸ்ட்ராக்டிங் யுவர் டே டைம். அப்ப நைட்டு ப்ராப்பரா நான் தூங்கல, என்னோட எசன்ஸ் நிறைய நான் எக்ஸாஸ்ட் பண்றேன் அப்படின்னா, டே டைம்ல நிறைய கன்சியூம் பண்றேன் அப்படின்னா, இந்த வைட்டல் ஃப்ளூயிடோட கண்டென்ட் உடம்புக்குள்ள குறையும் பொழுது பல பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடும் அப்படின்றதுதான் இந்த கான்ஸ்டிடியூஷன் மேப்பிங் சொல்லக்கூடிய விஷயம். அப்ப ஒரு பர்சன் தன்னுடைய இரவை எப்படி செலவழிப்பாரு, தன்னுடைய பகலை எப்படி செலவழிப்பாரு, ஒரு பர்சனோட கான்டாக்ட் பண்ணும்போது எப்படி எல்லாம் அவர் யோசிப்பாரு, ஒரு பர்சனோட இல்ல ஒரு பொருளை உள்வாங்கும் போது அவருடைய தன்மை எப்படி இருக்கும், அவருடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மெரிடியனோட சீஃப்லோ ஒரு பர்சனுக்கு எப்படி வந்து டிசெண்ட் ஆகுது, எப்படி அசெண்ட் ஆகுது அப்படின்றது நமக்கு புரிய வந்துடும். அப்படி புரிதல் மூலமா இந்த சி அப்ஸ்ட்ரக்ஷன் ஆச்சுன்னா எப்படி சிம்டம்ஸை வெளிப்படுத்தும், இந்த சி குறைஞ்சதுன்னா எப்படி வந்து சிம்டம்ஸை வெளிப்படுத்தும், இந்த சி வந்து ஒரே இடத்துல அதிகமா நின்றுச்சுன்னா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸை வெளிப்படுத்தும், இது யாருக்கு ஒரே இடத்துல நிற்கும், யாருக்கு தேங்கும், யாருக்கு குறையும் அப்படின்றதையும் நம்ம கான்ஸ்டிடியூஷன் மேப்பிங்ல அழகா நம்ம மேப் பண்ணிடலாம் ஒரு பர்சனோட பர்சனாலிட்டி. ஸோ அப்படி மேப் பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணும் பொழுது நமக்கு சுலபமாகவும் இருக்கும். அதே மாதிரி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி 100% நடக்குன்ற உறுதியும் தெரியும். தெளிவா நம்ம ஒரு பர்சனுக்கு ஹீலிங்கை கொடுத்துட்டு இறைவனோட திருவேளை நம்மளுடைய ப்ராசஸை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவரு ஹீலாக அவரு கம்யூனிகேட் பண்ணி அடுத்த பர்சனை அவர் பாட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இருப்பாரு. நமக்கு பிராண்டிங் பண்ணணும்னு தேவையில்லை, வளர்ச்சி கட்டி ஆக்டிவிட்டிஸ் பண்ணி பேஷண்ட்டை இன்வைட் பண்ணணும்னு தேவையில்லை. தானா பேஷண்ட் நம்மளை தேடி வருவாங்க. ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் குணமும் இறைவனுடைய அருளை கொண்டு ஈஸியா கிடைச்சிட்டு போயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் இந்த கான்ஸ்டிடியூஷன் மேப்பிங்ல நம்ம படிக்க போறது. திருப்பி ஒரு தடவை ரீகால் பண்றேன். டோட்டலா நம்ம பாடியில உடம்புக்குள்ள எல்லா உறுப்புகளுக்குள்ளேயும் ஒரு நீர் ஓட்டம் ஓடிட்டே இருக்கு, கண்டினியூஸா ஓடிட்டு இருக்கு. அந்த நீர் ஓட்டத்தை தான் நம்ம மெரிடியன் ட்ராக் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். இந்த மெரிடியன் ட்ராக் டெவலப் ஆகும் பொழுது ஃபண்டமெண்டலா திசைகள் அப்படின்னு சொன்னா ஏரோட டைரக்ஷன் போயிடும். இந்த திசைகள் மாதிரிதான் தசைகள்ல ஒரு ஏரோட இன்டர்செக்ஷன் உடம்புக்குள்ள உள்ள ஃப்ளூயிட 8 டைரக்ஷன்ல ரன் பண்ணும் பொழுது இந்த 8 டைரக்ஷன்ல ரன் பண்ற ஃப்ளூயிடு 3 லேயரா டிவைட் ஆகி முன்பக்கம் பின்பக்கம் நடுப்பக்கம்னு டிவைட் ஆகி ஒவ்வொரு உறுப்புகளை உருவாக்கி இது கட்டமைக்குது. அப்படி உறுப்புகளை உருவாக்குறதுல 8 மெரிடியன் யூஸ் ஆகுது. அந்த 8 மெரிடியனோட அமைப்பு முன்பக்கம் பின்பக்கம் மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் உள்பக்கம் வெளிப்பக்கம் வலது பக்கம் இடது பக்கம்னு சொல்லி 8 டைரக்ஷன்ல நம்ம உடம்புல இந்த மெரிடியன் ட்ராக்ல இந்த ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காற்றுடைய மூமெண்ட் இருக்கு. இப்படி மூமெண்ட் பண்ணும் பொழுது உடம்புக்குள்ள ஒவ்வொரு உறுப்புகளை அது உருவாக்குது, ஒவ்வொரு உறுப்புகளை அது பாதுகாக்குது, அதுக்கு தேவைப்படக்கூடிய உணவை கொடுக்குது, அதுக்கு தேவைப்படக்கூடிய ப்ரொடெக்ஷனை கொடுக்குது, கழிவுகளை அளவா வெளியேற்றுது. ஸோ இதை எப்படி சீரா நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றதுதான் முக்கியம். இதை சீரா பார்த்துக்காம போறதுல ஒரு மனிதனுடைய தன்மை, தண்ணீரோட மையம்னு சொல்லக்கூடிய அவனோட தன்மை என்ன, அவன் எப்படி உள்வாங்குவான் விஷயத்த, அவன் எப்படி சிந்திப்பான், அவன் எப்படி மற்ற மக்கள்கிட்ட பேசுவான், அவன் இரவை எப்படி செயல்படுத்துவான், பகலை எப்படி செயல்படுத்துவான், எப்படி அவனோட சுவாசம் எப்படி இருக்கும், பொருள் மேல ஆசை இருக்குமா, இல்ல பதவி மேல ஆசை இருக்குமா, இல்ல வேலை மேல ஆசை இருக்குமா, இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி
ஒரு பர்சனாலிட்டியை பத்தி டீட்டெயிலா படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் பேர் தான் கான்ஸ்டிடியூஷனல் மேப்பிங் அப்படின்னு பேர். ஓகே, ஹோப் யூ வில் கெட் a clarity about this. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு இப்ப கேளுங்க. Yes, open to you. Sir, this is Mohan. சொல்லுங்க மோகன் சார். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த சைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த சைக்கு இதுக்கு ரிலேஷன்ஸை கொஞ்சம் அப்படியே ரிப்பீட் பண்ண முடியுங்களா? சீ தானே சொல்றீங்க? ஆமா சார், சீ சார். சீன்றது வேற ஒண்ணும் இல்ல. சீன்ற வேர்டுக்கு இயக்க ஆற்றல் அப்படின்னு அர்த்தம். இயக்க ஆற்றல்னா இப்போ ஒரு தண்ணி நிக்குது, அந்த தண்ணி ஓடணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஃபோர்ஸை கொடுக்கணும், ஒரு காத்தை கொடுக்கணும். அந்த காத்தை வந்து சீன மொழியில சொல்லும் பொழுது சீ அப்படின்னு சொல்றோம். நம்ம சான்ஸ்கிரிட்ல சொல்லும் பொழுது பிராணான்னு சொல்லுவோம். அரபுல சொல்லும் பொழுது ரூபுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தமிழ்ல சொல்லும் பொழுது உயிர் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உயிர் ஆற்றல் பொதுவா இந்த ஆற்றல் மேலிருந்து கீழே இறங்கக்கூடிய ஆற்றல் ஆக்சிஜனை மையமா கொண்டது. இந்த ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர்ன்றது 8. இந்த ஆக்சிஜனுடைய இணைதிறன் அப்படின்றது 2. அப்ப இந்த 2 இணைதிறன் உள்ள ஆக்சிஜன் ஜோடியா 8 டிரெக்ஷன்ல பயணிக்கும் பொழுது உள்ளுக்குள்ள நீருடைய சக்தியை உருமாற்றி ஒவ்வொரு உறுப்புகள் வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு உந்து பொருளா மாத்து. அது உந்தி உள்ள போக அதனாலதான் ஊர்வன அப்படின்னா உள்நீர் உந்தி செல்லக்கூடிய உயிரிகள்னு பேர். அந்த ஊர்வனத்துல பாம்பு, பூரா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள தசை அப்படியே நகர்வதை பார்க்க முடியும், மண்புழு எல்லாம். இதே மாதிரிதான் நம்ம உடம்புக்குள்ளயும் தசையோட நகர்வு இருக்கு. ஆனா அந்த தசையோட நகர்வு நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது, நமக்கு அறிவு இருக்கிறதுனால கண்ணுக்கு ஏற்ற மாதிரி இறைவன் வைக்கல ஆக்சுவலா. அதனால நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அந்த ஆற்றல்ல அந்த தசையோட நகர்வுகள்ல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா பிரச்சனைகள் உடம்புல கொடுக்கும். அந்த மாற்றங்களுக்கு அடிப்படை காரணம் அறத்தை மீறதான் அடிப்படை காரணம், தர்மத்தை மீறக்கூடிய சிந்தனை தான் அடிப்படை காரணம், உண்மைக்கு புறம்பா நடக்கக்கூடிய சிந்தனை தான் அடிப்படை காரணம், இரவு பகல மாத்திரதான் அடிப்படை காரணம், தேவையில்லாத கோபத்தை வெளிப்படுத்துறதா அடிப்படை காரணம், அதிகப்படியான பயத்தை உள்வாங்கிறதா அடிப்படை காரணம். ஸோ இப்படி இந்த விஷயத்தை எப்படி மாறுதுன்றத நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமா இந்த சீனா என்ன, இயக்க ஆற்றல்னா என்ன, அது எப்படி இயங்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். கிளியர் அபவுட் சார்? எஸ் சார், தேங்க்யூ. எஸ், ஆனந்த் சார் சொல்லுங்க. அசோக் சார் சொல்லுங்க. அசோக் சார் எதுவும் டவுட் இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களே. வேற யாருக்கு கொயரி இருக்கா? ஹலோ சொல்லுங்க. ஹலோ சார், இந்த ஃபியூஷன்ல இருந்து ஜைகோட் ஸ்டேஜ்ல இருந்து சப்சிக்வெண்டா மெரிடியன் ஃபார்மேஷன் அண்ட் எல்லா ஆர்கன்ஸோட ஃபார்மேஷனுக்கு எல்லாமே ஆல் த மினரல்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றது, கவர்ன் பண்றது எல்லாமே லிவர் அப்படின்னு சொன்னீங்க சார். அந்த ஜைகோட்ல இருந்து இந்த ஃபார்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ற லிவர் வந்து ஜைகோட்ல இல்ல. So it means mother or liver is going to provide these things? Yes, mother or liver is in charge of providing this. Okay, mother or for example, all the steroidal hormones, இப்போ அவங்க சொல்றாங்க இல்லையா, ஈஸ்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டிரோன், ப்ரோஜெஸ்டிரோன், இதெல்லாம் ஸ்டீராய்டல் ஹார்மோன்ஸ். இந்த ஸ்டீராய்டல் ஹார்மோன்ஸ் உடைய சிந்தசிஸோட பேசிக் பொருள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் மேனேஜ்மெண்டோட பேசிக் பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா லிவர் ஆக்சுவலா. Okay, அப்போ the influence of liver from the mother, the influence of liver from the father, it is essential for nourishing the reproductive hormones at kidney level for both the parents. Okay,
இப்போ லிவரை ஃப்ரஸ்ட்ரேஷன்லயோ இல்ல லிவரை அதிகப்படியா கண்ணை முழிச்சு இரவுல பல விஷயங்களை பார்த்து லிவரை கெடுக்கிறதுலையோ இல்ல கோபத்தை வெளிப்படுத்தி லிவரை கெடுக்கிறதுலையோ இல்ல நம்மளுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாம ஊசலாட்டத்துல லிவரை கெடுக்கிறதுலையோ நமக்கு லிவருடைய மூவ்மெண்ட்ல ஆக்சிஜனுடைய பற்றாக்குறை இருக்கும் பொழுது கரு நிகழ்வு, கருத்தரித்தல், கரு வளர்த்தல், கரு உருவாக்குதல், கருவோட உற்பத்தி, கருவோட உந்தி வெளியில வரக்கூடிய தன்மை, இது எல்லாத்துலயும் மாற்றங்கள் ஏற்படும். புரியுது அவங்களுக்கு? இன்னைக்கு இன்ஃபர்டிலிட்டி இவ்வளவு தூரம் இருக்கிறதுக்கான காரணம் young women as well as young men 20-25 yearsல they spend lot of liver energy. அது கண் மூலமாகவும் சரி, அவங்களுடைய பிஹேவியர் மூலமாகவும் சரி, அவங்களுடைய அடமெண்ட் கேரக்டர் மூலமாகவும் சரி, நாட் obediently following the parental rules, அதுக்கும் காரணமும் சரி. இந்த மாதிரி அவங்க வர பிளஸ் இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலு, நைட்டை வந்து பணமாக்குறதுக்காக நைட்ல டியூட்டியில ஒர்க் பண்ணி நிறைய படிச்சு இரவுக்கு போய் இரவு வேலையை செய்ய லிவரோட பொட்டன்ஷியல் குறையும். தட் இஸ் த ரீசன் டுடே there are lot of babies are affected with too many chronic condition diseases like liver failure ல இருந்து, autoimmune diseaseல இருந்து, லிம்போமான்னு சொல்லக்கூடிய பிளட் கேன்சர்ல இருந்து, டெவலப்மெண்டல் டிலேல இருந்து, செரிபிரல் பால்சில இருந்து. இவ்வளவு ரேட் முன்னாடி கிடையாது. காரணம் people are destroying the energy of the liver. Okay. Okay, sir. Thank you, sir. Thank you. சார் கேட்கலாமா? இப்போ நீங்க வந்துட்டு லிவர் வந்துட்டு அந்த ஜைகோட் இது அப்பவே வந்துட்டு மதரோட லிவர்ல இருந்து ஒர்க் ஆகுது அந்த குழந்தைக்கு ஃபீட்டஸ்க்கு சொன்னீங்க. இப்ப வந்துட்டு ஓகே, அப்போ இப்போ பிரெக்னென்ட் ஆயிட்டு அந்த மதருக்கு வந்துட்டு தேர்ட் ட்ரைமஸ்டர்ல வந்துட்டு இச்சிங் அண்ட் இது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இச்சிங் பாம் அண்ட் சோல்ல இச்சிங் வருது. அப்ப வந்துட்டு நம்ம அந்த குழந்தைய அஃபெக்ட் பண்ணுமா? ஏன்னா இப்ப வந்து மதரோ அந்த லிவர் வந்து ஒர்க் பண்றதுன்னு போது அதுல இருந்து வர பிலிருபின் வந்துட்டு ஜாஸ்தியாகி அந்த குழந்தைக்கு வந்துட்டு பிரச்சனை கொடுக்குமா? ஸ்டில்பார்ன் ஆகுமா? ஏன்னா நான் ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, என்னோட டாட்டருக்கு அந்த மாதிரி ஆச்சு. இந்த மாதிரி இச்சிங் எல்லாம் இருந்தது. கடைசியில தான் அவங்க வந்துட்டு அதை வந்து அந்த ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு உடனே பிளட் டெஸ்ட் எடுத்து அந்த பிலிருபின் லெவல் வந்து லிவரோட இது ரொம்ப ஹையா இருந்தது சொல்லிட்டு இம்மீடியட்டா ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தாங்க. இல்லைன்னா ஸ்டில்பார்ன் ஆயிடும் சொல்லிட்டு. அதனால கேட்கிறேன் சார். Yes, there is a lot of interconnections. அது ஆக்சுவலா இப்போ ப்ராப்பரா வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை வந்து பில்டப் பண்ணி கொடுக்க முடியலன்னா, ஏன்னா லிவர் டு ஹார்ட், ஹார்ட் டு யூட்ரஸ், இது ஒரு இன்டர்கனெக்ஷன். லிவர்னால ஹார்ட்டை நரிஷ் பண்ண முடியல, ஹார்ட்னால யூட்ரஸை நரிஷ் பண்ண முடியலன்னா ஆக்சிஜனுடைய டிசிமினேஷன் கெப்பாசிட்டி குறையும். அப்படி டிசிமினேஷன் கெப்பாசிட்டி குறையும் பொழுது ஃபர்ஸ்ட் கன்சப்ஷனே சப்போர்ட் பண்ணாது. பை சான்ஸ் கன்சப்ஷன் ஆச்சு அப்படின்னா அந்த கன்சப்ஷனோட ரேட்டு லிவர்ல பேர்டன் அதிகப்படுத்தும். யாருக்குன்னா மதருக்கு. அப்படி லிவர்ல பேர்டன் அதிகரிக்கும் பொழுது லிவர்ல போதுமான அளவு பிளட்ல ஆக்சிஜன் பத்தலைன்னா லிவர் ஃபால் அண்டர் டிப்ரெஷன். லிவர் டிப்ரெஷன் ஆகும்போது லிவர் ஹீட் எலிவேட் ஆகும். அந்த லிவர் ஹீட் லங்கை பாதிக்கும். இப்படி லங் அண்ட் லிவர் கம்யூனிகேஷன் கரெக்டா இருந்தனால ஸ்கின்ல ட்ரைனஸ் ஏற்படும். அதனால சின்ன சின்ன ரெட் கலர் எரப்ஷன்ஸ் ஜஸ்டேஷனல் டைம்ல வரும் பொழுது பேரண்ட் ரொம்ப உஷாரா இருக்கணும். அப்போ புரிஞ்சுக்கலாம், லங்கு கெப்பாசிட்டி பத்தல, அந்த கருவை உருவாக்குற அளவுக்கு, கருவை டெவலப் பண்ற அளவுக்கு அந்த லங்கோட கெப்பாசிட்டி பத்தல, ஆக்சிஜனோட சேச்சுரேஷன் லெவல் லிவர்ல போதுமான அளவு வரல, லங்கு லிவரும் ரொம்ப திணறுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அது சரியா அந்த டைம்ல நம்ம அதை பிரீதிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணி, ஸ்லீப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணி, காம்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி, அதர் இன்ஃப்ளூயன்சிங் பிஹேவியரை கொஞ்சம் குறைச்சு அதை ரெகுலேட் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வாட்டர் இன்டேக்கை ப்ராப்பரா கொடுத்து, அப்படி இல்லை அப்படின்னா there is the possibility of lot of developmental delay, even stillborn எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே ஓகே சார். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பேபி பிறந்ததுக்கு அப்புறம் அந்த லங்கோட திணறல் ஒரு வித்தின் 15 days இல்ல 20 daysல ஆரம்பிச்சு. இப்படிதான் ஒரு கேஸ் நமக்கு வந்த கேஸ்ல she is actually ஒரு 3 அபார்ஷன் தாண்டி she fight for conception.
அப்படி ஃபைட் பண்ணி கன்சீவ் ஆன 2வது மாசத்துல she got affected with SLE, systemic lupus erythematosus, very severe lungoட autoimmune disease conditions. It's very tough to cure the conditions. It's very tough. அந்த extreme situationல மாட்டிச்சு. ஏன்னா the lung is such kind of a depression faced by the lung. The lung is not able to support the delivery of oxygen to the baby. அப்ப என்ன ஆகுது, இந்த மாதிரி எரப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நிறைய எரப்ஷன்ஸ் வரும். அது ஆட்டோமேட்டிக்கா போய் அந்த தாயோட கிட்னியை பாதிச்சு அக்யூட் நெஃப்ரைட்டிஸ் ஆர் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் டெவலப் பண்ணி விட்டோம் தாய்க்கு. ஓகே, அதனால வெரி கியூர், வெரி காஷியஸா இருக்கணும். இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட் இல்லை. இன்னைக்கு உள்ள ஃபீமேலோட பிஹேவியர்லாம் ரொம்ப லங் அண்ட் லிவரை வந்து ரொம்ப கரெக்ட் பண்ணக்கூடிய பிஹேவியர் தான். நோபடி wakes up early in the morning, nobody is going to sleep early in the bed at bed. Too much mobile, too much of what to say, fun activities, they are corrupting their life. அப்ப இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்துச்சு அப்படின்னா எஸ், the baby or the mother may affected with either autoimmune conditions or any other chronic ailments because of the irregular passage of lung and liver. Okay. ஓகே ஓகே சார். அப்ப அந்த குழந்தைக்கும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் இல்லையா, ஏதாச்சும் ஒரு இது லங் டிஃபெக்ட்? எஸ், அவங்களுக்கு அந்த இம்யூன் ட்ரிகர் கொடுத்துருக்கோம்ல, இங்க இருக்கிற இரிட்டேஷன் அந்த பிளாசென்டல் ஃப்ளூயிட்ல உள்ள போகும்பொழுது அதை கான்ஷியஸ் பண்ணிருக்கும், அதை எச்சரிச்சிருக்கும் பேபியோட ஃபியூச்சர்ஸோட growth. ஸோ அவங்களுக்கு மெட்டல் டிஃபெக்ட்னால இந்த மாதிரி எரப்ஷன்ஸோ ட்ரைனஸோ ட்ரை ஸ்கின்னோ ஸ்கேலி ஸ்கின்னோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஹலோ சார். சார் பேபி சார், இப்ப யூட்ரஸ்ல வந்து வாட்டர் லெவல் வந்து கம்மியா இருக்கு, அதனால வந்து ப்ரீமெச்சூர் பேபிஸ் இப்போ அதிகமாயிட்டு இருக்கு இல்லைங்களா? சோ அந்த வாட்டர் லெவல் கம்மியா இருக்கிற அளவுக்கு அந்த நான் சொல்றேன்ல, நிலம் அப்படின்னா நீரோட இல்லம்னு அர்த்தம். ஓகே, அந்த நிலம் எப்படி நீரை தாங்குது அப்படின்னா காற்றுடைய சுழற்சி சரி விகிதத்துல மேலையும் கீழே இருந்தாதான் நீரை தாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், மழை வரும்போது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அந்த திசை, கிழக்கு திசை மேற்கு திசையோட காற்றுடைய அழுத்தம் தான் மழையை இன்வைட் பண்ணணும். அதே மாதிரி லங்ல இருந்தும் லிவர்ல இருந்தும் வரக்கூடிய திசைகளுடைய மாற்றத்தின் மூலமா தான் கருவப்பைக்குள்ள நீரை தக்க வைக்க முடியும். பை சான்ஸ் இன்ஃபிளமேஷன் ஜாஸ்தி ஆச்சு, ட்ரிகர் ஜாஸ்தி ஆச்சு, உடம்புல ஹீட் எக்ஸஸ் ஆச்சுன்னா டீஹைட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த நீர் குடத்துல நீரோட தன்மை அதிகமா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த பேபியை வெளில தள்ளிடும். ஓகே, இல்ல வெளில எடுத்தே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு அத ப்ரீமெச்சூர் ஒரு 9 months 8 monthsலயே டெலிவரி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு எடுக்கறாங்க இல்லீங்களா? அப்ப அந்த பேபிஸ்க்கு வந்து டிஃபிஷியன்சி காரணமா இன்குபேட்டர்ல வைக்கறாங்க, ஒரு 10 days 15 days வைக்கறாங்க. சோ அப்ப வைக்கிறப்ப சில குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஃபிக்ஸ் வருதுன்னு சொல்றாங்க. அது என்ன ரீசன் சார் ஃபிக்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க? ப்ரீ எக்லாம்சியான்னு பேர். அது பேர் ப்ரீ எக்லாம்சியானா அம்மாவோட ஃபீட்டல் பிரஷர் ஜாஸ்தி ஆயிடும். அப்ப வெளியே எடுத்தாங்கன்னா பேபியோட இன்டர்னல் ஃப்ளூயிடோட பிரஷர் ஹெட்ல ஜாஸ்தி ஆகும். அப்ப ஃபிக்ஸ் வந்துடும். ஓகே ஓகே. சோ இப்போ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து அதுக்கப்புறம் நார்மல் சைல்டா அவங்க இப்ப இருப்பாங்க இல்லையா? சோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை. பட் என்னன்னா பிரச்சனை என்னன்னா இப்போ நார்மலா வெளியில வரும்பொழுது பேபி அந்த பேபியோட ஸ்கின் மதரோட வெஜைனல் ட்ராக்ல அந்த டிஷ்யூஸோட ஒட்டி நார்மல் டெலிவரியில வெளியே வரும்போது ஹெவனுக்கும் எர்த்துக்கும் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகி வெளியில வர்றதுனால there are lot of communication is happening in that time அப்படின்னு சொல்லி சொல்றது எனர்ஜி மெடிசன். இதெல்லாம் புரியாது ஆக்சுவலா வெஸ்டர்ன் மெடிசன்ல. டக்குன்னு ஒரு கத்தியை போட்டு அறுத்து எடுத்துடலாம்னு ஆமா எல்லாம் சிசேரியன் பண்ணிடுறாங்க. நிறைய வந்து ஹெவனோட டிஸ்கனெக்ஷன், அதாவது லங்கோட கம்யூனிகேஷன் நிறைய பாதிக்கும். அப்ப ஸ்னீசிங்கோ, ஸ்கின் ரேஷஸோ, வீசிங்கோ, ஃபிட்ஸோ, மொபிலிட்டி இஷ்யூஸோ, பிளாடர் திக்னஸோ, ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் சொல்லக்கூடிய கிட்னியில நீர் கோர்வையோ இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. புரியுதா உங்களுக்கு? ஓகே. அதனால ஆரம்பத்துல இருந்து பிரீதிங் இஸ் எசென்ஷியல் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ்ட பழக்கணும். அந்த கருவுற அம்மாட்ட அதுல வீட்டு பஞ்சாயத்தெல்லாம் தூக்கி தூர போடணும், இக்னோர் பண்ணிடணும். நிறைய உள்வாங்கிட்டாங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸா உள்வாங்கிட்டாங்கன்னா குழந்தைய பாதிச்சு. ஓகே ஓகே தேங்க்ஸ். எஸ். வேற எதுவும் டவுட் வேற இருக்கும்? சார் சொல்லுங்க.
சார் இப்போ எல்லாத்துக்குமே வந்து எல்லா எலிமெண்ட்டுமே இருக்கும் அப்படிதானே சார்? இல்ல இந்த 2 எலிமெண்ட் தான் இருக்கும், 3 எலிமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது கணக்கு இருக்கா சார்? எல்லாருக்குமே வந்து 5 எலிமெண்டோட நேச்சர் இருக்குமா, பட் ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி எந்த எலிமெண்ட் அதிகமா இருக்கும், டாமினண்டா இருக்கும், அந்த எலிமெண்டோட கேரக்டர்ஸ் தான் வெளிப்படும். ஓகே, அவங்களோட பிஹேவியர், அவங்களோட அப்ரோச், அவங்களோட கம்யூனிகேஷன், அவங்களோட பர்செப்ஷன், இது எல்லாமே அந்த ஃபண்டமெண்டல் 2 எலிமெண்டோட கேரக்டர் தான் கம்ப்ளீட்டா சார்ந்து இருக்கும். மற்ற 3 எலிமெண்ட் வந்து சட்டிலா இருக்கும், அமைதியா இருக்கும், பெருசா ரிஃப்ளெக்ட் ஆகாது. நம்ம லைஃப் ஸ்டைல் மாறும்போது அந்த எலிமெண்ட் லைஃப் ஸ்டைல் மாறும்போது இல்ல, ஒவ்வொரு எலிமெண்டோட பாசிட்டிவ் எமோஷன் இருக்கு இல்லையா, அந்த பாசிட்டிவ் எமோஷனுக்குள்ள அந்த எலிமெண்ட் உட்காந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, புரியுதா உங்களுக்கு? லைஃப் ஸ்டைல் அது எலிமெண்ட்டை மாத்திக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே, அந்த எலிமெண்டோட பாசிட்டிவ் எமோஷன்ல உட்காந்துட்டே போதும். ஏன்னா எவ்ரி எலிமெண்ட் இஸ் யூனிக். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் தனிப்பட்ட ஸ்கில், தனிப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங், தனிப்பட்ட அப்சர்வேஷன், தனிப்பட்ட கம்யூனிகேஷன் ஸ்டைல், தனிப்பட்ட ஸ்கில்ஸ். ஓகே, இதெல்லாம் நிறைய இருக்கு. எந்த எலிமெண்ட்டும் கம்மின்னு சொல்ல முடியாது, எந்த எலிமெண்ட்டையும் பவர்ஃபுல்னு சொல்ல முடியாது. எவ்ரிபடி இஸ் யூனிக். வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இருக்கிற மாதிரி. ஆனா என்ன, அந்த பாசிட்டிவ் எமோஷனுக்குள்ள அந்த எலிமெண்ட் ஃபிட் பண்ணி கொண்டு வந்துடணும் தன்னோட லைஃப். ஓகே, ஓகே சார், தேங்க்யூ சார். இன்னொரு क्वेश्चन சார். இப்ப பாராசிம்பத்தட்டிக் சிம்பத்தட்டிக்னு சொன்னீங்கல்ல, பாராசிம்பத்தட்டிக் வந்துட்டு அந்த இது அந்த நர்வ்ஸ் ஃபுல்லாவே வந்துட்டு வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதே வாட்டர் கண்டென்ட் நிறைய இருக்குன்றதோட வாட்டர் சப்ளையர்ஸ்னு சொல்லலாம். ஓகே, வாட்டர் சப்ளையர்ஸ். ஓகே, ஃபயர் என்ஜின்ஸ்ல ஃபயர் சப்ரஸ் பண்ணி வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்றது வாட்டர் சப்ளையர்ஸ். ஓகே, இப்போ சிம்பத்தட்டிக் பூரா ஃபயர் சப்ளையர்ஸ். ஃபயர் சப்ளையர்ஸ். ஓகே, இப்ப வந்துட்டு ஒரு பர்சனுக்கு நீங்க சொன்னீங்க கோவம் வந்தா நம்மளோட பிஹேவியர் சேஞ்சஸ் வந்து சிம்பத்தட்டிக் நர்வ் ஜாஸ்தியா ஒர்க் ஆகும். இல்ல அதை கம்மி பண்ணணும்னா நம்ம வந்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி அகேன்ஸ்டா நம்ம வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி நல்லதே பேசி, நல்லதே நினைத்து, நல்லதே நடந்து அந்த மாதிரி பண்ணி பாராசிம்பல் ஒர்க் ஆகும்னு சொன்னீங்க. இப்ப வந்துட்டு இப்போ வந்து சில பேர் வந்து சாத்வீக இதுலயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவ வெறும் பாராசிம்பல்லே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. கேக்குறதா? சொல்லுங்க. பாராசிம்பல் இப்ப வந்துட்டு எப்பவுமே நம்ம வந்துட்டு பாராசிம்பல்ல இருக்க முடியாது இல்லையா சார்? சிம்பத்தட்டிக்கும் சம்டைம்ஸ் வேண்டி இருக்கும் இல்லையா சார்? அந்த நர்வ்ஸும் நமக்கு வந்துட்டு இது பண்றதுக்கு, ஏன்னா வேலை செய்யறதுக்கோ, ஃபாஸ்டா வேலை செய்யறதுக்கோ, ஒரு இது பண்றதுக்கோ வேண்டி இருக்கும் இல்லையா சார் நமக்கு அது? அப்போ அதாவது எப்பவுமே இல்லை, அதனாலதான் பகல் சிம்பத்தட்டிக் ஆக்டிவேஷன் ஜாஸ்தி இருக்கும், இரவுல பாராசிம்பத்தட்டிக் ஆக்ஷன் ஜாஸ்தி இருக்கும். ரொம்ப சிம்பிள். புரியுதா உங்களுக்கு? ஓகே ஓகே ஓகே. வேலையை அதிகமா எடுத்துட்டு, தேவையை அதிகப்படுத்திட்டு, கமிட்மெண்ட் அதிகப்படுத்திட்டு, இஎம்ஐ அதிகப்படுத்திட்டு, டென்ஷன் அதிகப்படுத்திட்டு நைட்டையும் தொலைச்சோம்னா சிம்பத்தட்டிக் ஓவர் டாமினன்ட், பாராசிம்பத்தட்டிக் சப்ரசிவ். சிம்பிள். ஓகே ஓகே ஓகே. அப்ப பகல்ல வந்துட்டு சிம்பத்தட்டிக் வந்துட்டு இது பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டு கண்டிப்பா பகல்ல நம்மளோட ஆக்டிவிட்டியில சிம்பத்தட்டிக்கோட ரைசிங் நிறைய இருக்கும். ஓகே, அதனாலதான் பகல்ல பழைய சமூகத்துக்கு காலையிலையும் மாலையும் இறைவனை வணங்குங்க, சூரியனுடைய உதிப்பு நேரத்திலையும் சூரியனுடைய மறைவு நேரத்திலையும் இறைவனை வணங்குங்க, விளக்கேற்றுங்க. இஸ்லாம்ல சொல்லி தர்றது 5 வேளை, சூரியன் உச்சி சாய்ந்ததுல இருந்து இரவுன்ற திரைக்குள் மறையிற வரைக்கும் 5 வேளை இறைவனை வணங்குங்க. அப்பதான் நீ உன்னுடைய மனசை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். நீ யாருன்னு உனக்கு தெரியும், உன்னை யாருன்னு நீ புரிஞ்சுக்க முடியும், நீ எதுக்கு இங்க வந்தேன்னு தெரிய முடியும், பொருள் மேல ஆசைப்பட மாட்டேன், தேவையில்லாம வந்து 10 வீடை வாங்கி இஎம்ஐல டென்ஷன் ஆக மாட்டேன் அப்படின்றதுக்கு தான் இந்த வழிமுறை ஆக்சுவலா. ஸோ 2 வேளை வணக்கத்தையும் மறந்தாச்சு, 5 வேளை வணக்கத்தையும் மறந்தாச்சு. நான் எதுக்கு வணங்கணும் அப்படின்னு போயாச்சு. எனக்கு தான் காய்ச்சல் வந்தா பேராசிட்டமால் இருக்கேன், பாக்டீரியா வந்துச்சு நான் ஆன்டிபயோட்டிக் இருக்கேன். ஓகே 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 சார், தேங்க்யூ சார். சார் ஒரு क्वेश्चन சார். இப்போ மார்னிங் ஸ்லீப், இப்போ வந்து மார்னிங் ஸ்லீப் வந்து ஏர்லியா இருக்காங்க இல்லையா? சோ ஏர்லியா எழுந்திருக்கிறப்ப அவங்க வந்து அந்த O2 நல்ல காற்று வாங்குறதுனால அந்த டே ஃபுல்லா ஆக்டிவா இருக்கும். சோ நம்ம லேட்டா எழுந்திருக்கிறதுனால அந்த டே வந்து லேசியா ஆகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காமாங்க சார்? அதாவதுமா நான் சொல்றேன், லங்கு வந்து கவுத்து போட்ட மரம், லிவர் வந்து மலை. கவுத்து போட்ட மரத்து வழியே எந்த அளவுக்கு காத்து உள்ள போகுதோ அந்த அளவுக்கு தோப்புல காத்து ஃபில் ஆகும். புரியுதா? புரியுது.
புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் கவுத்து போட்ட மரத்துல காத்தையே கொடுக்கலன்னா, காத்து என் வாழ்க்கையில அதிகமா காத்தை நான் நிறைய யூட்டிலைஸ் பண்ணேன்னா, மலை வந்து கொடைக்கானல் மலை மாதிரி இருக்காது, அழகர் கோயில் மலை மாதிரி மாறி போயிடுச்சு. அழகர் கோயில் மலை எப்படி இருக்கும், கொடைக்கானல் மலை எப்படி இருக்கும்? ஹலோ போயிருக்கீங்களா மதுரை எல்லாம்? மதுரை நான் போனது இல்லைங்க சார், கொடைக்கானல் போயிருக்கேன். கொடைக்கானல்ல ரொம்ப குழுகுன்னு இருக்கும், ஏன்னா மரம் நிறைய இருக்கும். அழகர் கோயில ஒரு மரத்தை கூட பார்க்க முடியாது, மொத்த பாறையா ஹீட்டா இருக்கும். ஆமா, நிக்க கூட முடியாது. ஓகே, அந்த மாதிரி மொத்த பாறையா நீங்க உங்க வாழ்க்கையில உங்க லிவரை ஆக்குனீங்கன்னா மண்டையில சுட்டு அடிச்சிடும். மண்டையில திடீர்னு தடுப்பு வரும், டேண்ட்ரஃப் வரும், முடி கொட்டும். ஓகே, தோல்ல வந்து ஸ்கேல்ப்ல வந்து அப்படியே ஸ்கேலியா டெவலப் ஆகும், தொண்டை அடைக்கும், கண்ணெரிச்சல் வரும், கண்ணில் உள்ள ரெட்டினா பாதிக்கும், கார்னியா பாதிக்கும், கால் அடப்பு அப்பப்போ வரும், ஜா ஸ்டிஃப்னஸ் வரும், நெக் ஸ்டிஃப்னஸ் வரும், சர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் வரும். இதெல்லாம் மொட்டை பாறையா இருக்கிறதுனால. ஓகே, அப்ப அந்த மார்னிங் ஏர்லியா வேக்கப் ஆகி நம்ம அந்த ஆக்சிஜன் ரிசீவ் பண்றதுனால எப்பவுமே ஆக்டிவா இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். எஸ், அதிகாலை துயில் எழுந்தால் பித்த நரம்பு சுத்தமாகும், புத்தி தெளியும் சொல்லுது. அவன் அப்படி சொல்லி. ஓகே, தேங்க் யூ. எஸ், வேற எதாவது டவுட் இருக்காமா? வெரி குட். ஸோ நாளைக்கு ஆன்லைன் கிளாஸ் இல்லை, பிகாஸ் ஆஃப் ஹாலிடே. நம்ம மறுபடியும் Thursday ஈவினிங் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். கிரேட். தேங்க்யூ.